1000 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்களின் வீரமும் வாள்களின் சத்தமும் பூமியை ஆட்சி செய்த காலம் அது. அந்த பேரரசில் பிறந்தான் வரலாற்றை மாற்றப் போகும் ஒரு இளவரசன். சிறுவயதிலிருந்தே போரிலும் வீரத்திலும் அவன் தனித்துவம் காட்டினான். ஒரு மன்னன் வாளால் மட்டும் வெல்ல முடியாது, மக்களின் நம்பிக்கையாலும் வெல்ல வேண்டும். ஆனால் வடக்கிலிருந்து வந்த ஒரு கொடிய அரசன் அந்த பேரரசை அழிக்க முடிவு செய்தான். காலம் நகர்ந்தது. வயதான மன்னன் தனது இறுதி மூச்சை விட்டார். இளவரசர் அருள்வேந்தன் புதிய மன்னனாக முடிசூட்டப்பட்டார். அவரது ஆட்சியில் மக்கள் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தனர். பேரரசு முழுவதும் போருக்கான ஆயத்தம் தொடங்கியது. ஒரு இரவு எதிரி படைகள் எல்லையை கடந்து விட்டதாக தகவல் வந்தது. மண்ணையே அதிர வைத்த சத்தத்துடன் மன்னனின் படைகள் போருக்கு புறப்பட்டன. அந்த நாள் இரத்தமும் வீரமும் கலந்து ஓடிய நாள். போரின் நடுவிலும் மக்களின் உயிரே அவனுக்கு முக்கியம். ஆனால் துரோகம் அரண்மனைக்குள்ளேயே மறைந்து இருந்தது. இறுதியில் 2 மன்னர்களும் நேருக்கு நேர் மோதினர். நீதிக்காக போராடியவன் இறுதியில் வெற்றி பெற்றான். அந்த மன்னனின் வீரமும் நீதியும் 1000 ஆண்டுகள் கடந்தும் கதையாக வாழ்ந்தது.